தாத்தா மாதிரி தானே அப்படின்னு சொல்லி சரி பக்கத்தில் உட்காருமான்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு வடையை அவர் சாப்பிட்டுட்டு ஒரு வடையை இந்த பாப்பாவுக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் இவர் வடையும் எடுத்து ஊட்டி விட்டுருக்காரு. இப்படி கொஞ்சமாக ஸ்டெப் பை போய் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிட்டார். இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு அவரும் அவருடைய இரண்டாவது மனைவியும் அவரோட நண்பர் 3 பேரும் சேர்ந்து இவங்க கூட அந்த குழந்தைய தேடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து நாடகம் போடுறாங்கன்னு பாருங்க. ரொம்ப தொண்டையில வந்திருக்கேன், ஜில்லுன்னு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்பதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிக்குது கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு 65 லேடியை கொலை பண்ணிட்டு அங்க போடுற நகையை திருடி அந்த வழக்குல 2 வருஷம் கழிச்சு தான் அரெஸ்ட் ஆகி அப்புறம் 3ஆவது வருஷத்துல தண்டனை ஆகி 4ஆவது வருஷத்துல வெளியே வந்துட்டார். ஹைகோர்ட் அப்பீல்ல வந்துதான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு. 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுல மாற்றம் கிடையாது. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம்னு சொல்றீங்க, அங்கதான் பிரச்சனை. அப்படிதான் தப்பிக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? அந்த வகையில தான் விழுப்புரத்துல 11 வயது குழந்தைக்கு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க சார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் காவல் நிலையம் அந்த சரகத்துல ஒரு 11 வயது சிறுமி 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கமா இருக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவருக்கு வயது வந்து 62, கன்னியப்பன் அவர் பேரு, கார்பெண்டர் வேலை செய்யறாரு. அவரு பாப்பாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. தெரிஞ்சவர் தானே கூப்பிட்டுருக்காங்க. போய் அந்த கடையில போய் 2 வடை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த காசை எடுத்துட்டு அந்த பாப்பா போய் கடையில போய் வடை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கு. தாத்தா மாதிரி தானே அப்படின்னு சொல்லி சரி பக்கத்துல உட்காருமான்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு வடையை அவர் சாப்பிட்டுட்டு ஒரு வடையை இந்த பாப்பாவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த பாப்பா வந்து சரி தாத்தா தானே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுருக்கு. அப்புறம் இவர் வடையும் எடுத்து ஊட்டி விட்டுருக்காரு. அப்போ அந்த பாப்பா வந்து சரி தாத்தா தானே அப்படின்னு நினைச்சிருக்கு. இப்படி கொஞ்சமாக ஸ்டெப் பை போய் பண்ணி அது குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, சின்ன குழந்தை இல்லையா. அதுக்கப்புறம் பண்ணிட்டாரு. பண்ண உடனே அந்த பொண்ணு கத்திக்கிட்டு ஓடிய போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுது. அப்புறம் வந்து அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அப்புறம் காவல்துறைகளை வந்து விசாரித்து சம்பவம் நடந்து உண்மைதான்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் பேரில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி போஸ்கோ ஆக்டில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாப்பாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வழக்கு நேற்று நடந்தது. ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 21ஆம் தேதி இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு சம்பவம் எனக்கு நமக்கு தெரியும். கடந்த 21ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 10 வயது பெண் குழந்தை வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்போ அவன் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறவருக்கு வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் பைக்கில் கூப்பிட்டு போயிருக்க சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தரம் பண்ணி ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை கத்தின உடனே கழுத்தை பேசி நெரிச்சிருக்காரு. ஆமா, நெரிச்சு அந்த இதுல அந்த தென்னந்தோப்புல வச்சு அந்த குழந்தைய கொண்டுட்டு பண்ணிட்டு அந்த பாடியை எடுத்து போய் ஏரிக்கரையில கொண்டு போட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காரு. இந்த சம்பவத்தை வந்து அந்த குழந்தையோட தாய் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் குழந்தைய தேடி பார்க்குறாங்க. காரணம்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. சூலூர் காவல் நிலையத்தில் கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சம்பவ இடத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்து அங்கே அக்கம் பக்கத்தில் விளையாடி இந்த குழந்தைகள் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது. அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்குறப்போ பைக்கில் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த பைக்கோட நம்பரை வச்சு அது யார் என்னங்கிறத வச்சு இவங்களை காட்டு கேட்குறப்போ அவருக்கு ஏற்கனவே அந்த இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்திருது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காலி பண்ணிருக்கோம். அவ்வளோதான். இந்த குழந்தைக்கு அறிமுகமானவர் தான், குழந்தைகிட்ட அதிகமாக பேசக்கூடியவர் தான், அடிக்கடி சாக்லேட் தான் வாங்கி கொடுக்கக்கூடியது தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் எங்கே இருக்கிறாரு ஏது இருக்காருன்னு சொல்லி அவரோட ஃபோன் நம்பர் டவர் லொகேஷனை வச்சு அவரை போய் அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த சமயத்துல இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு அவரும் அவருடைய இரண்டாவது மனைவியும் அவரோட நண்பர் 3 பேரும் சேர்ந்து இவங்க கூட அந்த குழந்தைய தேடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து நாடகம் போடுறாங்கன்னு பாருங்க.
பண்ணிட்டு அதுக்கப்புறம் காவல்துறை தெரிஞ்சு அவங்க பிடிக்க போயில அவர் கீழே விழுந்து ஒரு வலது கையும் வலது காலம் உடைஞ்சு போச்சு. இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவரையும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ரிமாண்ட் பண்ணி இப்போ இவரும் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையோட பாடியை அந்த இடத்துல தேடி பார்த்து எடுத்ததுக்கப்புறம் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கு. கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கு. பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வந்து அவங்க பெற்றோர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையோட அப்பா ஊர் வந்து சேலம் பக்கத்தில் அங்கே கொண்டு போய் கிரிமினேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் காவல்துறை உயரதிகாரிகள்லாம் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அப்போவே டிஜிபி ஏடிஜிபி அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் ஐஜி வெஸ்ட் ஜோன் அவங்க எல்லாம் விசாரித்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. இதில் அந்த பெண்ணோட தாய் அவங்க ஒரு நேற்று ஒரு ப்ரெஸ் இது மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா தான் வீட்டில் தூங்கிட்டு இருந்ததாகவும் தான் கணவர் வந்து தனக்கு தெரியாமல் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்து இது பண்ணதுக்கப்புறம் பாடியை வாங்கியில் கையெழுத்து போட்டு அவர் வாங்கிக்கிட்டு அவர் பாடியை எங்கே கொண்டு போகிறோன்னு எனக்கு தகவலே சொல்லாமல் அவங்க ஊரில் கொண்டு போய் எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என் குழந்தைக்கு நீதி கிடைக்கணும், நான் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. இந்த போக்சோ சட்டத்தில் இறந்து போனதில் அரசு மூலமாக நிதி கொடுத்துருக்காங்க. சிஎம் கூட அவங்க பெற்றோர்கள்கிட்ட ஃபோனில் பேசி துக்கம் விசாரிச்சிருக்கிறாரு. தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தடயங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் கூடிய விரைவில் நிச்சயமாக அந்த கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் கேஸ் நடத்தி தண்டனை கிடைக்கும். தர்ம முனீஸ்வரன் விளாத்திக்குளத்தில் இதே மாதிரி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அவங்க வந்து இயற்கை உபாதைக்காக மாலை நேரத்தில் ஒரு புதருக்குள்ளே போய் அவங்க ஒதுங்கின சமயத்தில் அவங்களை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு அவங்களையும் இது மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ண தர்ம முனீஸ்வரன் அவர் வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு 65 லேடியை கொலை பண்ணிட்டு அவங்க போடுற நகையை திருடி அந்த வழக்கில் 2 வருஷம் கழிச்சு தான் அரெஸ்ட் ஆகி அப்புறம் 3ஆவது வருஷத்துல தண்டனை ஆகி 4ஆவது வருஷத்துல வெளியே வந்துட்டார். அப்பீல் பெயில்ல, ஹைகோர்ட் அப்பீல்ல வந்துதான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு. ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு அதே தண்டனை கிடைச்சி திருப்பி ஜாமீனில் வெளியே வந்து இல்லை அந்த குற்றம் அந்த நிரூபிக்கப்பட்ட குற்றம் அது வந்து பெண்டிங்கில் இருக்கையிலேயே நிரூபிக்கப்பட்ட பிறகு அது பெண்டிங்கில் இருக்கையிலேயே நிறைவேற்றப்படாமல் பெண்டிங்கில் இருக்கையிலேயே அது போன்ற ஒரு குற்றத்தில் ஈடுபட்டா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பழைய சட்டம் இருந்தது ஐபிசியில். அதே அடிப்படையில் அந்த வழக்கை விரைவாக நடத்தி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இது நம்ம தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்தில் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. என்ன தண்டனைன்னா இரட்டை தூக்கு தண்டனை, சரியான தீர்ப்பு. அதாவது 2 ஆயுள் தண்டனை இல்லை, தூக்கு தண்டனை. ஒரு வாட்டி தூக்குல போட்டாலே இறந்து போயிடுவாரு. ஆனா 2 தண்டனையை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த குழந்தைய ரேப் பண்ணதுக்கு ஒண்ணு, கொலை பண்ணதுக்கு ஒண்ணு. ஆக 2 தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு தண்டனை தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் என்ன ஒரு இதுன்னா என்னோட ஆதங்கம் என்ன அப்படின்னா நிர்பயா வழக்கு டெல்லியில நடந்தது. ஓடும் பஸ்ல ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவிய ஒரு 5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க. அதுல விசாரணை நீதிமன்றம் அந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. ஆனா இவங்க அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்ல போய் கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இது மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் ஹைகோர்ட் அதை வந்து விசாரிச்சு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், இது சரிதான் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் வந்து சரிதான்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க அப்பீல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் சரிதான் இவங்களை தூக்குல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜனாதிபதிக்கு கருணை மனு கொடுத்தாங்க. கருணை மனுவும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அப்பீல் பண்றாங்க, ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு 7.5 வருஷம் ஆச்சு அவங்கள தூக்குல போடுறதுக்கு. தூக்குல போடுறது அடுத்த நாள் காலைல 5 மணி, அதுக்கு முதல் நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடக்கு. அந்த அளவுக்கு நம்ம சட்டத்துல ஓட்டைகள் இருக்கு. நம்ம சட்டம் என்ன சொல்லுது, 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுல மாற்றம் கிடையாது. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம்னு சொல்றீங்க, அங்கதான் பிரச்சனை. அப்படிதான் தப்பிக்கிறாங்க இவங்க. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கு கீழ்கோர்ட்ல வந்து ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஹைகோர்ட் எல்லாரையும் விடுதலை பண்ணி பட்ட பகல் நடக்குது, சென்னையில நடக்குது. டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராரு, கார்ல ஏற போறாரு, கரெக்டா சுத்து போட்டு விட்டுறாங்க.
சிசிடிவில ஃபுட்டேஜ் கிளீனா இருக்கு. 2013 நடக்குது. அந்த வழக்குல ஒரு டாக்டர், நரம்பியல் டாக்டர் பட்ட பகல்ல விட்டப்படுறாரு. அதுக்கு நல்ல எவிடன்ஸ் இருந்தும் அந்த கேஸை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தூக்கு தண்டனை வேண்டாம், எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க. இப்போ கடுமையான சட்டங்கள் வந்துச்சுன்னா இது மாதிரியான தண்டனைகள் சீக்கிரமாவே கிடைக்கும். சட்டங்கள் கடுமையா தான் இருக்கு, நடைமுறைகள் தான் வீக்கா இருக்கு. சட்டங்கள் வந்து இப்ப தர்மமுனீஸ்வரனுக்கு கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு கூடிய விரைவில் ரொம்ப சீக்கிர காலத்தை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைவேற்றுறது அங்கதானே இருக்கு பிரச்சனை. இப்ப இங்க இருந்து ஹைகோர்ட்டுக்கு போகணும், ஹைகோர்ட் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வரணும், இவங்க தரப்பு வைக்கலும் அவங்க அரசு தரப்பு வைக்கலும் வாதாடணும். அதுக்கப்புறம் ஜட்ஜி வந்து கன்வின்ஸ் ஆகி ரைட் கொடுக்கலாம், கொடுத்தது சரிதான் அப்படின்னு கன்ஃபார்ம்டு கொடுக்கணும். இப்போ இந்த விழுப்புரம் கேஸ்லயே கூட அவருக்கு வந்து 62 வயது ஆகுது சார். வயது மூப்பு இல்லைன்னா உடல்நிலை சரியில்லைன்ற காரணத்தினால அவருக்கு விடுதலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார், ஜாமீன் மாதிரி? அதாவது நீதிபதி வந்து அவங்க முன்னால வைக்கப்படக்கூடிய சாட்சியங்களின் அடிப்படையில், சாட்சி பொருள், சான்றான ஆவணங்கள், நேரடி சாட்சிகள், அவங்க முன்னால கொடுத்த வாக்குமூலம், இதன் அடிப்படையில தான் அவங்க வந்து தண்டனை கொடுக்கறதோ விடுதலை பண்ணதோ செய்வாங்க. ஏன் பாண்டிச்சேரியில 2 ஆண்டுகளுக்கு முன்பு முத்தியால்பேட்டை காவல் நிலைய சரகத்துல இதே மாதிரி ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வான்னு சொல்லி உள்ள கூட்டு போறான். கூட்டு போய் அந்த குழந்தைய கெடுக்க முயற்சிக்கிறான். இது அங்க இருக்கிற ஒரு பெரியவர் பார்த்துறாரு. பார்த்துட்டு அவரும் வந்து அதில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு 2 பேருமே அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணி என்ன பண்றாங்க, அதை பேக் பண்ணி பக்கம் இருக்க காவலில் தூக்கி போடுறாங்க. குழந்தையை காணோம்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து 2 நாள் தேடி 3ஆம் நாள் பார்த்தா காவாயில பிணம் இழந்துட்டு இருக்கு. உடனே யாரு என்ன ஏதுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே விளையாடி இருந்த பசங்க எல்லாம் விசாரிச்சு இவங்க தான் சம்மந்தப்பட்டாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஜெயிலில் இருக்கையிலேயே உள்ள இருக்கையிலேயே அந்த முதியவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருந்தார். இப்ப அந்த பையன் பேர்ல 18 வயசு பையன் பேர்ல அந்த கேஸ் நடந்து விசாரணை முடிஞ்சிருச்சு. அவன் குற்றவாளி தான் சொல்லி தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தண்டனைங்கிறத இப்ப சொல்ல போறாங்க. அதுக்காக அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து முன்னாடி வந்து அதிகமா தண்டனை கொடுக்கறது இருக்காது. இப்ப தண்டனை நிறைய கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற சட்டத்தை மாத்தி பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாத்தி கொண்டு வந்தாங்க இல்லையா. அதுல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐபிசியில இருக்கையில டிஜிட்டல் எவிடன்ஸ் அதை வந்து 100% ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஐபிசி உருவான காலத்துல 1860 டிஜிட்டல் இதெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் அதுல பார்ட்லி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கொலை வழக்கு அந்த திருச்செங்கோடுல நடந்து தெரியுமா, ஒரு டிஎஸ்பி கூட இறந்து போனாங்களே தூக்கு போட்டு. அந்த வழக்குல அந்த பெண்ணும் பையனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிசிடிவில அந்த 2 பேரும் இருக்கிறது தெரியுது. ஆனா அதே பெண் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லல, அது நானா அவரா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. ஹைகோர்ட்ல திருப்பி அந்த பெண்ணை கூட்டு வந்து இந்த ரிவிஷன் பெட்டிஷன்ல கன்ஃபர்மேஷனுக்காக வந்தப்போ அங்கேயும் அதே மாதிரி அவங்க சொன்னாங்க. அத மாதிரி அதுல வந்து பார்ட்லி ஒத்துக்க முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்து. ஆனால் இந்த பிஎன்எஸ் ஆக்ட் இப்போ வந்து இதுல இந்த டிஜிட்டல் எவிடன்ஸை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த வழக்குகள்லாம் டிஜிட்டல் எவிடன்ஸ் தான். இதுல வந்து அவங்களுக்கு ஈஸியா கன்விக்ஷன் கிடைக்கு. அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி ஒரு கேஸ் கூட விடுதலை பண்ணாங்க. போரூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு வாலிபர் இதே மாதிரி வீட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருக்க ஒரு 6 வயசு குழந்தைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அதை பேக் பண்ணி பேக்கில் மாட்டி எடுத்துட்டு போய் கொண்டு போய் எரிச்சிட்டாரு. தஷ்வந்த் நினைக்கிறேன் அவர் பேரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டாரு. அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள போய் அப்புறம் வந்து அந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இதுக்கிடையில வெளியே வந்தவர், ஜாமீன்ல வந்தவர், அவங்க அம்மாட்ட வந்து கேஸ் நடத்துக்கு பணம் வந்து இது கேட்கிறாரு, பணம் கேட்கிறாரு. அவங்க இல்லைன்னு சொன்னோன்னா உங்க நகையை கொடுன்னு கேட்கிறாரு. அவங்க அம்மா தரமாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அவங்க கொடுத்த 19 சவரன் நகையை திருட்டு போயிட்டாரு. இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க அப்பா சேகர். அவர் தான் கொடுக்குறாரு, என் பையன் வந்து பணம் கேட்டான் கொடுக்கல, என் மனைவியை கொலை பண்ணிட்டு நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவன் எங்க இருக்கான்னு தேடி பார்த்தா பாம்பேல இருக்கான் ஏர்போர்ட்ல. இங்கிருந்து நம்ம காவல்துறை போனப்போ ஓட விரட்டா சினிமா ஷூட்டிங் மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த நகையெல்லாம் சீஸ் பண்ணி கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கோர்ட்டு மூலமா ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க அப்பா கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரு. கேஸ் வரையில அவர் என்ன சொல்றாருன்னா, பிறல் சாட்சியா மாதிரி இவன் தான் கொலை பண்ணாங்கிறத இவர் தான் எழுதியே கொடுத்துருக்காரு, ஆனா இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில அந்த வழக்குல குழந்தையை கொண்ட வழக்குல இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை கொடுத்து அதை அப்பீல் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த இதுல எவிடன்ஸ் என்னன்னா, அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிறது பக்கத்துல சிசிடிவில தெரியுது, இவர் பைக்ல போறாரு அது தெரியுது, அங்க கொண்டு போய் ஒரு மூட்டை மாதிரி இறக்குறாரு தெரியுது.
இதுதான் தெரியும். இதுல வந்து இவருதான் அவருன்னு கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. ஆக அந்த வழக்குலயும் விடுதலை, இந்த வழக்குலயும் விடுதலை. இன்னும் எத்தனை வழக்குகள் பண்ண போறாரோ தெரியும். இப்ப குழந்தைகள் மேல கை வைக்கிறவங்களுக்கு ஏதாவது கடுமையான தண்டனை வழங்கப்படும்ன்ற சிறப்பு ஆக்ட் ஏதாவது போட்டனால? அதான் போஸ்கோ ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்கோ ஆக்ட் 2012 வந்தது. அந்த சட்டத்தின்படி 18 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கூட பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டா அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு செக்ஷன்லயும் இருக்கு, தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். அதுல ரேப் பண்ணாங்க அப்படின்னா, பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னா தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அரிதும் அரிதான வழக்குகளை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப தர்மமுனீஸ்வரர் கேஸ்ல ஆல்ரெடி அவன் கான்விக்ட், லைஃப் கான்விக்ட், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இப்ப தூக்கு தண்டனை கொடுக்கல, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த அரிதினும் அரிதான வழக்குன்னு சொல்லுதுல அந்த மாதிரி இந்த வழக்குகள்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அந்த வழக்குல கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள், இந்த இவனோட பின்னணி. இதே கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரி மாணவிய கார்ல உட்காந்து காதலன் கூட பேசிட்டு இருக்கல, இதே மாதிரி காரை உடைச்சு இழுத்து கொண்டு போய் அவங்க வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த 2 பேருமே 3 பேரு, அந்த 3 பேருமே பழைய குற்றவாளிகள். அவங்க பேர்ல பழைய வழக்குகள் இருக்கு. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 3 தவறு செஞ்சிருக்காங்க. பைக்கை திருடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பைக்கை திருடுறான், 2வது ஒரு முதியவரை கொலை பண்றான். திருடிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க காட்டுல. அப்போ மாடு மேய்ச்சிட்டு வருது, ஆடு மேய்ச்சிட்டு வராரு. அவர் கேட்கிறாரு, இந்த ஊருக்காரன் கிடையாது, யாரா நீங்க இங்க உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க, நீ யாரா கேட்கறதுன்னு அந்த முதியவரை அடிச்சே கொள்ளுறாங்க. அதுக்கு இடத்துல நைட்ல தண்ணி அடிச்சு வரையில்னா அந்த கார் தனியா நிக்கிறத பாக்குறாங்க. இந்த பெண்ணும் பையனும் உள்ள இருக்காங்கன்னு சொன்னா உடச்சியை வெளியே எடுத்து கொண்டு போய் அந்த பெண்ணை கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. ஆக பழைய குற்றவாளிகள் ஒரே நாள்ல ஒரு திருடு, ஒரு கொலை, ஒரு இந்த வழக்குகள் அங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இவங்களோட பின்னணியை கருத்துல கொண்டு அரிதினும் அரிதான வழக்குன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். இப்ப கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எதற்காக? ஆனா அந்த வழக்குல வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த மாதிரி வழக்குகளை தப்பிக்கக்கூடிய, இப்ப தர்ஷன் கதை சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாக்குறாங்க மத்தவங்க, நம்ம தப்பிச்சிடலாம் ஈஸியா, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க. 2வது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள், 2வது சினிமால பாருங்க, இப்ப உள்ள ஹீரோ யார் அவரை எதிர்க்கிறாங்களோ எல்லாரையும் அந்த வாழை சீவர மாதிரி சீவி தள்ளிடுற தலையை. அவர் 10 பேர் 20 பேர் 75 பேரை கூட கொலை பண்றாரு. ஆனா காவல்துறை ஒன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணவே செய்யல, அவரை நீதிமன்றத்து மேல நிறுத்தவே இல்லை, நீதிமன்றம் ஒரு தண்டனையோ ஒரு விடுதலையோ பண்றதே இல்லை. ஆனா அவர் டான் அது பண்ணிட்டு அவரும் திருப்பி பெரிய ஆளா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் நம்மளும் இது மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது, அதை பத்தி அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஏன்னா இப்ப இவங்களை எஜுகேட் பண்றது இந்த சமூக வலைதளங்கள். 2வது வந்து இந்த சினிமா. இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த வன்முறையான காட்சிகள், பலாத்காரம், பாலியல் பலாத்காரம், இது மாதிரி எல்லாம் சாதாரணமா வரும். அதை தடை பண்ணணும். குழந்தைகள் கூட போன் வச்சிருக்காங்க, அவங்க தெரியாம ஒரு கைப்பட்டா போதும் வரிசையா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கு அதை பார்க்கணும், அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருது. அப்ப அந்த மாதிரி செயல்களை ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு உற்பத்தி ஆகப்படுது, அதாவது தூண்டிவிடப்படுது. அப்போ வந்து அந்த வலைத்தளங்கள் எல்லாம் தடை பண்ணணும். இந்த வலைத்தளங்களை தடை பண்ணா இன்னொரு பேர்ல வருவாங்க. ஆனா இதுக்குன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அரசாங்கம், மத்திய அரசு இது தடை பண்ணணும். நிறைய வலைத்தளங்களை தடை பண்ணியிருக்காங்க, அது மாதிரி இதையும் பண்ணணும். அது பண்ணாதான் வருங்கால இளைஞர்கள், அதிக ஜனத்தொகை கொண்ட ஜனநாயக நாடு, இது வந்து திருந்தி நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இதை மாதிரி தவறு செய்யறவங்க, தவறு செய்யறது தவறு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காவல்துறை மேலேயும் பயம் இல்லை, நீதி மேலேயும் பயம் இல்லை, நீதிமன்றத்தின் மேலும் பயம் இல்லை, அவங்க வந்து நினைச்சுதான் செய்வாங்க. அவங்க செய்யக்கூடிய சூழ்நிலை வளர்ந்துகிட்டு இருக்கு. இது தடுக்கப்பட வேண்டியது அரசோட கடமை. புதுசா பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு சிங்கப்பெண் படை அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அமைச்சது அந்த பவானீஸ்வரி ஐஜி, திறமையான அதிகாரி. அவங்க கிட்ட நான் வேலை பார்த்திருக்கேன். அவங்க டிசியா இருந்தாங்க, அவங்க கிட்ட ஏசியா நான் வேலை பார்த்தேன். நல்ல அதிகாரி, திறமையான அதிகாரி. அவங்க தலைமையில அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையம், கிட்டத்தட்ட 200 சில்லற காவல் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கு. மேடம் ஜெயலலிதா பிரியில கொண்டு வந்தது. அதை சீரமைச்சு இந்த மாதிரி தவறுகள் நடக்காம தடுக்கிறதுக்கும், நடந்த தவறுகள் மேல தண்டனை கிடைக்கிறதுக்கும், அவங்களுக்கு ஒரு பயத்தை, தவறு செய்யறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கும், ஏழை எளியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஏன்னா 17 வயசுக்கு உட்பட்ட 2 சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 10 நாள்ல கிட்டத்தட்ட 30க்கு மேல வழக்குகள் இருக்கு. இவ்வளவு வழக்குகள் நடந்திருக்கு.
ஏன்னா இவங்க புதுசா வந்திருக்காங்க, என்ன செட்டில் ஆகல, காவல்துறை அதிகாரிகளும் மாற்றப்பட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த இடம்னு தெரியாதப்போ அவர் அந்த இடத்த பத்தி அவரு ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். அதே மாதிரி தவறு செய்தா, அந்த ஏரியாவில் தவறு நடந்தா அந்த காவல்துறை அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்ம ஏரியால தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அது மாதிரி அவங்களுக்கும் நம்ம வேலை செய்யக்கூடிய ஏரியால எந்த பெண்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது, எந்த திருடும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். போதைப் பொருள், குறிப்பா போதைப் பொருள் விற்கக்கூடாது, போதைப் பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, அதை தடுக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். வந்து செஞ்சாங்கன்னா இதுக்கு ஒரு விடிய காலம். தொடர்ந்து பேசும் சார். இதுவரைக்கும் இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள், அதற்கான தண்டனைகள் பத்தி விரிவாக சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.